மகாராணியோட தான் இருக்கும்னு நினைச்சேன். அப்ப நாட்டை யார் தான் ஆள்றது? அந்த புறமே கதின்னு ஆயிடாதா? எல்லாம் மகாராஜாக்கள் அப்படிதானே இருந்தாங்க. எல்லா மகாராஜா அப்படி இருந்துக்கு வாய்ப்பு இல்லை இல்லைன்னு. ரைட்டு. இப்ப 50வது படத்துலயே அந்த காலத்து மகாராஜா, 75வது 100வது படத்துல முதல்வர், பிரதமர், கவர்னர், ஜனாதிபதி. அதாவது மகாராஜ் கீழே தான் பதவி. நீங்க சொல்றது வந்து அது கீழே போயிடுதுல இல்லையா? இல்ல இந்த காலத்துக்கு. இந்த காலத்துக்கான மகாராஜாங்கிறது அப்படி யோசிச்சு வைக்கல. எனக்கு இந்த படத்தை மகாராஜான் வச்சதே வந்து ஒரு சாமானிய அவன் முடித்திருத்துன்ற உள்ளாளி அவனுக்கு மகாராஜான் பேர் வச்சு அவன் அந்த அந்த சீட்டை சிம்மாசனம் ஆக்கினது இல்லை. அது நான் ரொம்ப ரசிக்கிறேன். ஸோ அதனால டைட்டில் வந்து 50வது படம் அப்படி இருக்குன்னு நினைச்சு வைக்கவே இல்லை. அது அமைஞ்சு போச்சு. தயாரிப்பாளரும் சுதன் சார் இருக்குன்னு நாங்கள் நினைக்கல, இயக்குனர் இருக்குன்னு நினைக்கல. அது அமைஞ்சு போச்சு. ஸோ அது வந்து ஒரு இதுவாகிடுச்சு வச்சுக்கோங்க. இந்த மகாராஜா டைட்டில் ஓகே ஸ்ட்ராங்காக எதாக வேணும்னு ஃபிக்ஸ் பண்ணுறது ப்ரொடியூசர். ஒரு ரேண்டமாக இருக்கும்போது மகாராஜான்னு சொல்லும்போது இது வச்சுக்கலான்னு சொன்னார். இல்லை யோசிக்கலான்னு ஒரு 3 நாள் இல்லை இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக இது பண்ணது எங்கள் ப்ரொடியூசர் சொல்லுங்க சார். பிரயாச்சத்தம் தேடுறீங்களோ? மேடையில் ஒரு மாதிரி சொன்னீங்க, ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாருன்ட்டு. இல்லை அவர் அதையும் மறுத்து பேசல. அவர் ஃபோன் எடுக்கலைங்கிறது உண்மைதான். அவர் காசு கொடுத்து படம் எடுக்க சொன்னாருங்கிறது உண்மைதான். எல்லாம் உண்மையும் சொல்லிட்டாரு. முக்கியமாக அவருக்கு நிஜமாக நித்தினுக்கு வந்து இன்னும் பேசவோ மறைச்சு பேசவோ தெரியல. நான் சொன்னேன் கொஞ்ச நாள் பழகிடும்டா, இன்டர்வியூலாம் பார்த்து கற்றுக்கூடா, மற்றவங்க எல்லாம் பேசணும் பார்த்து கற்றுக்கோன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் சார் விஜய் சார், அப்புறம் நீங்க காது எல்லார் காதையும் நீங்க இருக்கிறீங்க, ஆனா உங்க காதுல கட்டு போட்டே இருக்குது அந்த ட்ரெய்லர். ஆமாம் சார், ஆமாம் சார், அதான் சார் படம் வந்து பார்த்துட்டு சொல்லுங்க சார். ஆனால் என்கிட்ட சொல்லுங்க சார், மக்கள்கிட்ட சொல்லாதீங்க சார் ப்ளீஸ். ஒரு நிமிஷம் சார். சொல்லுங்க சார். நான் இது இப்போ துபாயில் எல்லா இன்டர்வியூலையும் சொன்னேன். நம்ம மக்கள்கிட்டையும் அதை பகிர்ந்துக்கல, சந்தோஷம் தான் சார். முதல்ல இதை நான் சொல்லி சலிச்சு போன கதையாக இருந்தாலும் நான் பண்ணி உங்களை போர் அடித்து ரொம்ப அவர்ஷன் கிரியேட் பண்ணிட்டேன்னா நான் ஹீரோ நடிக்கிற படங்கள் அது பாதிக்கும். ஆனால் நான் வில்லன் நடிக்கும்போது எவ்வளோ தூரம் என்டர்டெயின் பண்ணலாங்கிறது தான் கணக்கு. என்னவாக இருந்தாலும் சரி, அது போகிற போக்கில் பண்ணலன்னு சொல்லுவாங்க, வேற ஒன்றும் இல்லை. இல்லை 50-50 வந்து எல்லாருக்குமே மிக முக்கியமான தருணமாக இருக்கும். ஏன்னா 50வது படம் என்ன திரும்பி பார்த்தா அது பேசணும் அப்படின்னு இருக்கும். ஏன்னா இங்கே 40க்கு 40 அடித்த மாதிரி உங்களுக்கு 50க்கு 50 அடிக்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த கதையில் இந்த 50வது படத்துக்கு இதை சூஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு எதை வச்சு நீங்கள் இதை தோணுச்சு? முதல்ல சரி எதுன்னு இங்கே யாருக்குமே தெரியாது. அப்படி தெரிஞ்சால் எல்லாருமே சரியானதை கொடுத்துருவாங்க. மூலம் அந்த கணக்கு எங்களுக்கு தெரியாது. ரெண்டாவது, இந்த கதை கேட்கும்போது ஒரு டேரக்டரோட பேஷன். கதை யார் வேணால் சொல்லலாம், கதை யார் வேணால், அது எடுக்கிறதுக்கிட்ட தான் இருக்குது. ஒரு கதையை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறோம், மக்களுக்கு ரசனை என்ன, டேரக்டரோட சாய்ஸில் தான் எல்லாமே இயங்குது. அது ஸோ எனக்கு இந்த டேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் குரங்கு பொம்மை பார்க்கல, ஷூட்டிங் போகிறதுக்கு ஒரு 4 நாள் முன்னாடி 2 நாள் முன்னாடி தான் படமே பார்த்தேன். அப்போ தான் பார்த்துட்டு அவன் பேசினேன். மற்றபடி டேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த கதை நல்லா இருந்தது. அப்போது 50வது படமாக அனௌன்ஸ் பண்ணணும். இவர் சொன்னார், சுதன் சார் சொன்னார், சார் நானே பண்ணிடுறேன் 50வது படத்தை அப்படின்னு. எனக்கு 25வது படமும் நல்லா பண்ணி கொடுத்தாரு. எனக்கு அவர் மேலேயும் பெரிய நம்பிக்கை இருந்தது. ஸோ அப்படி தான் அமைஞ்சது. இது எந்த பிளானும் இல்லை. அப்புறம் எனக்கு வந்து 50வது படம் நல்லா ஓடணும்னு நினச்சா அப்போ 49, 51வது படம் என்ன எல்லா தயாரிப்பும் பணம் போட்டு எடுக்கிறாங்க. ஸோ எல்லா படமும் ரொம்ப முக்கியமான படம் தானே ஒழிய 50ங்கிறது ஒரு இந்த கடந்து வந்த பாதையை ஒரு ஞாபகப்படுத்துறதுதான் தெரியும். அதை தாண்டி வேறு ஒன்றுமே கிடையாது. எனக்கு அந்த எண்ணம் கிடையாது 50 அடிச்சிடணும், 100 பெருசாக ஓடிடணும். அப்படி பார்த்தா சீதக்காதுக்கு மாதிரி ஒரு படத்தை 25 படம் செலக்ட் பண்ணியிருக்க மாட்டேன். அந்த படம் வந்து நான் வரது 1/2 மணி நேரம் தான் வரேன் நான். ஆனால் ஒரு ஆர்ட் ஃபார்மோட ரெப்ரஸன்டேட்டிவ் அந்த கேரக்டர். கலை எந்த பாகுபாடும் இல்லாமல் எந்த வீட்டு பிள்ளையின் மீது கூட அது இறங்கும் அப்படிங்கிறது அந்த படம் சொல்ல வருது. அதுக்கு பணமோ பேரோ புகழோ பரம்பரையாக வர அறிவோ தெரியாது, எங்கே வேணால் இறங்கும் தான் அந்த படம் சொல்ல வந்தது. அப்படிப்பட்ட ஒரு படம் 25வது படமாக இருக்கிறதுல நான் பெருமை கொள்கிறேன். அது அந்த படத்தை நம்பினார்ல ஒரு தயாரிப்பாளர். அது வியாபார ரீதியாக பெருசாக போகாதுன்னு அவருக்கும் தெரியும். ஆனால் நல்ல படம், அது என்டர்டெய்னிங்கான ஃபிலிம் தான் அது. ஆனாலுமே அதை நம்பினார்ல, அது அவருடைய நம்பிக்கை.